நாளில் நம்ம லவோதிகேயா சபையை குறித்து பார்க்க போகிறோம். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எழுதிய 7 சபைகளுக்கான கடிதங்களை பார்த்து கொண்டு இருக்கோம். கடைசியாக 7வது கடிதத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 7வது கடிதம் லடோசியா என்று சொல்லக்கூடிய லவோதிகேயா என்கிற பட்டணத்திற்கு எழுதப்பட்ட, அங்கே உள்ள சபைக்கு எழுதப்பட்ட கடிதம். இந்த சபை என்னன்னா ஒரு வெதுவெதுப்பான சபையாக இருக்கிறத குறித்து நம்ம பார்க்க முடியும். லூக்வாம் சர்ச் என்று சொல்லக்கூடியதாய் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14லிருந்து 22 வரை உள்ள வசனங்கள். சரியா? இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதற்கு பின்பா இந்த செய்திக்குள்ள கடந்து செல்வோம். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிசயம் பண்ணுகிறவன் என்றும் எனக்கு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனந்திரும்பு. இதோ நான் வாசற்படியில் இருந்து நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். ஆமேன். கடைசியா எழுதின 7வது கடிதம், கர்த்தராகிய கிறிஸ்து எழுதின 7 சபையில் எழுதின 7வது கடைசி கடிதம். ஒரு நிமிஷம் அந்த மேப் பார்க்காம என்னோட நீங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனக்கண்ணில் வச்சிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? எபேசியர். எபேசியர்லேருந்து கொஞ்சம் மேலே போனால் என்ன சபை பார்த்தோம்? ஸ்மர்னா சபை. ஸ்மர்னாலேருந்து இன்னொரு 50 மைல் போய் மலை மேலே என்ன பட்டணம் பார்த்தோம்? பெர்கமு பட்டம் பார்த்தோம். பெர்கமுலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா ஒரு 30 மைலில் அந்த மலைக்கு கீழே என்ன பட்டணம் பார்த்தோம்? தியத்தீரா. வெரி குட். தியத்தீராலேருந்து இன்னொரு 40 மைல் கீழே வந்தோம்னா என்ன பட்டணம் பார்த்தோம்? சொல்லுங்க. பிலதால்பியா. அதுக்கு பின்பாக நம்ம எங்கே வந்துட்டோம்? சர்தையிலேருந்து பிலதால்பியா, பிலதால்பியாவிலேருந்து இப்போ லவோதிகேயாவுக்கு சேர்ந்தாச்சு. 7 பட்டணங்கள். 7வது பட்டணம் இந்த லவோதிகேயா பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பட்டணம் ஒரு ட்ரை சிட்டி என்று சொல்லக்கூடிய 3 பட்டணங்கள் சேர்ந்த ஒரு பட்டணம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 படம் என்னன்னா ஒரு முக்கோணம் போல. இந்த பட்டணத்திலிருந்து லவோதிகேயா சபையிலிருந்து வட கிழக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்தில் ஹிரோபோலிஸ் என்கிற ஒரு பட்டணம். அது 6 மைல் தூரம். அங்கேருந்து தென் மேற்கா பார்த்தீங்கன்னா 10 மைல் தூரத்தில் கொலோசே. லவோதிகேயா மேலே 6 மைலில் ஹிரோபோலிஸு, கீழே 10 மைலில் கொலோசே. இந்த 3 பட்டணங்களும் ரொம்ப பக்கத்தில். இது லைக்கஸ் வேலி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மலை சரிவில், அந்த ஒரு பள்ளத்தாக்கில், லைக்காஸ் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு காரியம். இந்த லவோதிகேயா பட்டணம் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக, வடக்கிலிருந்து தெற்காக போகக்கூடிய இந்த பட்டணங்கள் இது வழியாக போனாங்க. காரணம் என்னென்னா 2 பக்கம் மலை இருந்ததுனால இந்த பட்டணங்கள் வழியாக போகக்கூடிய ஒரு காரியம். இந்த பட்டணத்துக்கு பெயர் வைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தை நிறுவி பெயர் வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டியோக்கஸ் 2வது ஆன்டியோக்கஸ் என்று சொல்ல. ஆன்டியோக்கஸ் 2 என்ன பண்ணார்னா, இந்த பட்டணத்தை அவர் திருமணமான மனைவி பேர் லவோதிகேயா, லவோடிஸ் என்று சொல்லக்கூடியது அவங்களோட பெயர்.
அந்த மனைவியின் ஞாபகார்த்தமாக இந்த பட்டணத்துக்கு பேரை வச்சுட்டாரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, அந்த மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாரு, ஆனால் பட்டணத்துக்கு பேரை மாற்றலை. அதனால தான் அந்த பட்டணத்துக்கு பேர் லவோதிகேயா என்று சொல்லக்கூடிய பட்டணம். இன்னைக்கு இந்த பட்டணம் இருக்குது. இந்த துருக்கியில் இந்த பட்டணத்துக்கு பேர் வந்து எஸ்கி ஹசார் என்று சொல்லக்கூடிய பட்டணமாக அங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பட்டணத்தில் இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோன்னா, ஒரு பெரிய யூதகுல மக்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யூதகுல மக்கள் வந்து எப்படி இவ்வளவு இருந்தாங்க அப்படிங்கிறத எப்படி சரித்திரத்தில் பார்க்க முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதகுல மக்கள் வந்து கோயிலுக்கு ஆலய வரி என்று சொல்லி ஒரு டெம்பிள் டேக்ஸ் கட்டணும். இந்த வரி வந்து யாரெல்லாம் 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண்மகன் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே 1 செக்கல் என்று சொல்லக்கூடிய வரி வந்து கட்டணும். இந்த 1 செக்கல் வரியை வந்து எல்லாம் சேர்த்து அதை தங்கமாக்கி அந்த தங்கத்தை அவங்க வந்து எருசலேமுக்கு அனுப்பிச்சாங்க. 62வது கிறிஸ்துவுக்கு பின் 62வது வருஷத்தில் ஃபிளாக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் வந்து ரோமாபுரியினுடைய அரசாங்கத்தினுடைய கவர்னர் வந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, யாரும் வந்து தங்கத்தை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டார். ஆனால் அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவருக்கு தெரியாமல் அந்த கட்டளையை மீறி இவங்க வந்து தங்கத்தை அனுப்பிச்சாங்க. அப்போ ஒரு முறை வந்து இவர் வந்து அந்த தங்கத்தை வழிமறித்து அவங்க வந்து அதை கான்ஃபிஸ்டிகேட் பண்ண போகும்போது என்ன பார்த்தாங்கன்னா, 20 பவுண்ட் என்று சொல்லக்கூடிய 20 ராத்தல் உள்ள ஒரு பெரிய தங்கத்தை அவங்க எடுத்தாங்க. அது வந்து கோயில் வரிக்காக அனுப்பப்பட்டது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பேர் கோயில் வரி கட்டியிருந்தால் தான் அவ்வளோ தங்கம் வந்திருக்கும். அப்போ என்னன்னா 4000 21 வயதுக்கு மேற்பட்ட யூதர்கள் நிறைந்த பட்டணம் இது. இது நமக்கு வந்து இந்த டால்முட் என்று சொல்லக்கூடிய, அதாவது யூத பரிசேயர்கள் அவர்கள் வாய் வழியாக போதிக்கிறதுக்கு தான் டால்முட் சொல்லுவாங்க. அந்த போதனைகளையும் இது இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்கள் வந்து யூத குலத்தையும் பின்பற்றலை. இந்த பட்டணத்தில் இருந்தவங்க யூத குல வழக்கத்தின்படியும் வாழலைங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பட்டணத்துக்கு ஒரு 4 சிறப்பு உண்டு. 4 சிறப்பான காரியங்கள். இந்த 4மே வந்து இந்த கடிதத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது, எந்த ஒரு பட்டணத்துக்கும் ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீர், குடிக்க தண்ணீர் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நதிக்கரைகளிலும் தான் பட்டணங்கள் உண்டு. இன்றைக்கும் நீங்கள் எந்த தேசத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லா பெரிய பட்டணங்களும் ஒவ்வொரு நதிக்கரையில் தான் இருக்கும். நம்ம இருக்க லண்டன் எங்கே இருக்குது, தேம்ஸ் நதியில் இருக்குது. நியூயார்க் பட்டணம் எங்கே இருக்குது, அங்கே ஒரு நதி, அந்த நதிக்கரையில் தான் இருக்குது. அது நீங்கள் மெல்பர்ன் எடுங்க, யாரா நதிக்கரையில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நதி, அதாவது தண்ணி இருக்கிற இடத்துல தான் வந்து மக்கள் குடியேற ஆரம்பித்தாங்க. அப்படி தான் பட்டணம் கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து தண்ணி தேவை. அப்போ என்னென்னா, ஹீரோபோலிஸ் வந்து 6 மைல் தூரம். இந்த ஹீரோபோலிஸில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, நான் போன வாரத்தில் சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன். அதாவது அங்கே வந்து இந்த எரிமலைகள் இருந்ததுனால அங்கேருந்து கீழே இருந்து நல்ல கொதிக்கிற சூடான தண்ணீர் நல்லா வந்தது. அப்போ இன்றைக்கும் ஹீரோபோலிஸில் அந்த தண்ணி வருது. நீங்கள் டர்க்கியில் போய் பார்த்தீங்கன்னா ஹீரோபோலிஸில் இன்றைக்கும் அந்த தண்ணி வருது. இன்றைக்கும் போய் அநேகர் போய் அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அதில் குளித்து அவங்களுடைய சரும நோய் போகும்னு சொல்லி இன்றைக்கும் அங்கே போகக்கூடிய ஒரு காரியம் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றும் இருக்கிறது. அந்த மாதிரி ஹீரோபோலிஸ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, கல்லில் துவாரம் போட்ட ஒரு 2 வருஷம் 6 மைலுக்கு வந்து கல்லிலே ஒரு பெரிய ஓட்டை குடைஞ்சி அதை பூரா இது பண்ணி என்ன பண்ணாங்கன்னா மண்ணு கீழே புதைச்சி வச்சுட்டாங்க. காரணம் என்னென்னா, மண்ணுக்கு வெளியே இருந்துச்சுன்னா யாராவது எதிரிகள் வந்து எடுத்துட்டாலும் இவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறக்கா மண்ணு கீழே புதைச்சி வச்சுட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அதனுடைய ஒரு சில பகுதி நீங்கள் பார்க்க முடியுது. இது 2 இதாக போட்டுட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இருந்த லைக்கஸ் நதியும் மியாண்டர் என்று சொல்லக்கூடிய 2 நதி உண்டு. லைக்கஸ் நதி வந்து என்ன ஆயிருன்னா சம்மரில் அங்கே தண்ணியே இருக்காது, அந்த நதியை வற்றி போயிடும். இப்போ நாங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா வைகைன்னு ஒரு பேர் உண்டு. அந்த நதியில் தண்ணி போய் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒரு நாள் எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்துச்சுன்னா தான் அதில் தண்ணி போகும்.
அந்த மாதிரி இந்த லைக்கஸ் நதியில் தண்ணியே இருக்காது. அதனால இவங்க வந்து குடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஹீரோபாலிஸ்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சூடான நீரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கால்சியம் என்று சொல்லக்கூடியது நிறையா இருக்கும். அந்த பகுதியே வந்து அந்த ஸ்மெல், அந்த வாடை, அந்த மனம் வந்து அவ்வளோ தூரம் இருக்கும். நான் இந்தோனேஷியாவில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போனதுனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அங்கே வந்து சேத்தரில் வந்து இதே தான் இருக்கும். அந்த ஒரு 15-20 மைலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடம் பூரா அந்த மாதிரி அந்த சல்ஃபர் ஸ்மெல்லும் வரும். இப்போ இதில் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணியில் உள்ள அந்த இதுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியம் டெபாசிட் ஆகி தண்ணி வர்றதும் இதாயிருச்சு. பட் இதில் என்ன பிரச்சனைனா, 6 மைல் தூரம் தண்ணி வந்து வரும்போது, தரைக்குள்ள வரும்போது, இங்கே வரும்போது தண்ணியோட சூடு போயிடுச்சு. தண்ணி வந்து சூடாக கிடைக்கல. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொலோசேயில் வந்து ரொம்ப அருமையான நல்ல குடிக்க தண்ணி கிடைச்சிது. ஆனால் அங்கேருந்து தண்ணி இவங்களுக்கு வரல. ஆனால் இங்கேருந்து சூடாக வர்ற தண்ணியும் இவங்களுக்கு சரியாக வந்து சேரல. அதனால இவங்க வந்து இந்த அண்டர் கிரவுண்டில் வந்த அயக்கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம கால்வாய் மூலமாக கொண்டு வந்த தண்ணியை தான் இவங்க வந்து உபயோகப்படுத்தினாங்க. ரெண்டாவது இந்த பட்டணத்துக்கு உள்ள காரியங்கள், இங்கே வந்து பேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது முதலே அவங்ககிட்ட இருந்துச்சு. ஒரு வர்த்தக ஸ்தலம். அது மாத்திரமல்ல, 60வது வருஷத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிலதால்பியாவும் சரி, அதுக்கு மேலே இருக்க சர்தே சபையும் இந்த பட்டணமும் எல்லாமே வந்து 60வது வருஷத்தில் நடந்த ஒரு நிலநடுக்கத்தில் இந்த பட்டணங்கள்லாம் தரைமட்டமாயிருச்சு. இந்த பட்டணத்தை எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ரோமாபுரி பேரரசிலிருந்து இந்த பட்டணங்கள்லாம் கட்டுவதற்கு அவங்க காசு கொடுத்தாங்க. நம்ம போன பாடத்துலையும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி சர்தே சபையிலையும் பார்த்தோம். திபேரியு ராயன் வந்து காசு கொடுத்து அந்த பட்டணத்தை எடுத்து கட்டினதுனால திபேரியு ராயனுக்கு அங்கே ஒரு ஆலயம் இருந்துச்சு, அவனை வணங்கக்கூடிய காரியம் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் இங்கே இந்த பட்டணத்தில் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு காசு வேணாம், ஏன்னா எங்ககிட்ட காசு நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்களே இந்த பட்டணத்தை எடுத்து கட்டிட்டாங்க. ஒரு டக்கிட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமாபுரி ஹிஸ்டாரியன் என்ன சொல்றாருன்னா, லதோசியா arose from the ruins by the strength of her own resources with no help from us. அதாவது ரோமாபுரி பேரரசிலிருந்து உதவி இல்லாமல் தாங்களே எழும்பி தங்கள் பட்டணத்தை தங்களுடைய செல்வத்தினால கட்டி முடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, அவங்ககிட்ட நிறைய பேங்கிங், அவங்ககிட்ட பணம் நிறையா இருந்ததுனால இது வந்து ஒரு கொஞ்சம் செல்வ செழிப்பு உள்ளவங்க, அவங்களே எடுத்து கட்டக்கூடியது. மூன்றாவதுங்க பார்த்தீங்கன்னா கம்பளி, உள். இந்த கம்பளி வந்து இவர்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கேருந்து நிறைய வந்து அதுவும் விசேஷமாக கருப்பு கலரில் கொஞ்சம் மின்னக்கூடிய ஒரு கிளாசி உல் என்று சொல்லக்கூடிய அந்த உல் வந்து இவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் காட்டனும் டர்க்கிஷ் உள்ளும் வந்து நிறைய நம்மளுடைய துணி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேட் இன் டர்க்கி, இல்லை டர்க்கிஷ் உள்ளுன்னு சொல்லி இந்த யான் அளவெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அது துருக்கியிலேருந்து வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி இவங்க வந்து இதை வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே இருந்தது. அதனால் இவர்களுக்கு வந்து நிறைய கார்பெட் பண்ணாங்க, இப்போ வேறு காரியங்கள்லாம் பண்ணாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ஒரு செல்வ செழிப்பாக உள்ளுல இருந்தது. அடுத்து நான்காவதாக மெடிக்கல், அதாவது மருத்துவம். முதலாக ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் இருந்தது இங்கே தான். அதாவது ஒரு மருத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த யூனிவர்சிட்டி யார் பேரில் இருந்துச்சுன்னா அஸ்கலிப்பஸ் என்று சொல்லக்கூடியது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடி ஒரு பாடத்தில் பார்த்தோம். அந்த அஸ்கலிப்பஸ் யார்? கொரிந்து சபையிலும் உள்ளவர், அப்போலோவனுடைய குமாரன். இவரை வணங்குனா உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பட்டணத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் வச்சு அவர்களுக்கு மெடிசன் சொல்லி கொடுக்கக்கூடியதா. அப்போ என்ன, தண்ணீர், ரெண்டாவது என்ன பணம், மூணாவது அவங்க வந்து என்ன உடை, உள் உடுத்தக்கூடிய உடை உடுத்தக்கூடியது, நான்காவதாக அவர்கள் என்ன மெடிக்கல் சயின்ஸ், நாலுலே மெடிக்கல். இந்த நான்கு வந்து இந்த கடிதத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த பட்டணத்தை பற்றி பார்க்கும்போது இந்த 4 காரியம் தெரியணும். சரி, லவோதிக்கேயால சபை எப்படி வந்தது?
நமக்கு இதில் டைரக்டாக வந்து சபை எப்படி வந்தது அப்படிங்கிறத குறித்து இல்லை. ஆனால் நம்ம என்ன பார்க்க முடிகிறது, கொலோசே பட்டணம் வந்து இது வந்து சிஸ்டர் சிட்டி என்று சொல்லக்கூடியதா, 10 மைல் தூரம் தான். அதனால் இந்த கொலோசையும் இதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் கொலோசையில் இருந்த அர்க்கிப்பு என்கிறவர் வந்து இங்கே ஒரு தலைவராக இல்லை மூப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். கொலோசே பட்டணத்தில் அர்க்கிப்பு என்று சொல்லக்கூடிய, நீங்கள் கொலோசேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, கொலோசேயர் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், எப்பாப்ரஸ் என்று சொல்லக்கூடியவர் வந்து சுவிசேஷ ஊழியம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய. கொலோசே 10 மைல்னா கண்டிப்பாக எப்பாப்ரஸுங்க வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லவோதிக்கேயாவுக்கு நேராக வந்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் சொல்லி கொடுத்து அதிலிருந்து வந்தவங்க இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவுலுக்கு வந்து இந்த லவோதிக்கா சபையில் உள்ள மக்களையும் மூப்பர்களையும் அவருக்கு தெரியுது. அதனால வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து அவர்கள் பிரத்யட்சமாக தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் பிலமோனுக்கு கடிதம் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அர்க்கிப்பை குறித்து எழுதுவதை நம்ம பார்க்க முடிகிறது. பிலமோன் ஒரு அதிகாரம் தான், அதில் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் வீட்டின் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுவதாவது. அப்போ என்னன்னா, இந்த சபை வந்து கொலோசே பட்டணத்திலிருந்து வந்து அதனால இங்கே இது சபை ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம பார்க்குறோம், சர்தே சபை செத்த சபையாக இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு பின்பாக தயத்திரா சபை பார்க்குறோம், அவங்க வந்து என்ன பாவத்திலையும் மீதி காம்ப்ரமைஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அங்கே எல்லாம் கொஞ்சம் விசுவாசிகள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த சபையில் விசுவாசிகளே இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொலோசே சபை கொஞ்சம் முக்கியமான காரியம் நமக்கு தெரியுது. ஏன்னா கொலோசே சபையில் வந்து இந்த கொலோசியர் கடிதம் எழுதப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, அங்கே கொலோசே சபையில் கிறிஸ்துவை தேவன் என்று நிராகரிக்கக்கூடிய ஒரு கள்ள உபதேசம் அங்கே வந்து விட்டதை பார்க்குறோம். அதனால் ஜனங்களுக்கு வந்து பவுல் எழுதும்போது என்ன எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து தேவன், அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கியவர், அவர் கர்த்தத்துவத்தை குறித்து கொலோசேயரில் நிறைய எழுதுவார். நீங்கள் கொலோசேயர் 1வது அதிகாரம் 16, 17 பார்க்கும்போது அவர்தான் சகலம் அவரால் உருவாக்கப்பட்டது, சகலம் அவருக்குள்ளே இருக்கிறது, அந்த காரியத்தை பார்ப்போம். அதற்கு பின்பாக 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாய் நிறைவேற்றிக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்தையும் அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த கடிதம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இந்த கடிதத்தை, அதாவது கொலோசியருக்கு எழுதின கடிதத்தை லவோதிக்கேயா சபையிலேயும் வாசி அப்படின்னு வந்து பவுல் கட்டளையிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்ன, இங்கே லவோதிக்கா சபையிலையும் இவர்கள் ஏற்கனவே யூத குலத்திலையும் இல்லை, இவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை நிராகரித்த காரியத்தை நம்ம இந்த சபையில் பார்க்க முடிகிறது. ஏன்னா கொலோசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்க, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கா சபையிலும் வாசிக்கும்படிபடி செய்யுங்கள், லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்போ அவங்களுக்கும் இந்த கடிதம் எழுதியிருக்கிறார், அது நம்ம கிட்ட இல்லை. அப்போ இந்த கடிதம், இந்த 2 கடிதம் என்ன உங்களுக்கு எழுதினதனுடைய நோக்கத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள இந்த கடிதம், கொலோசேயர் நிருபம், அர்க்கிப்போட காரியங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சபை வந்து இயேசு கிறிஸ்து தேவன், த டெய்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பீன் ரெஃப்யூட்டட் இந்த சபையில் அப்படிங்கிறது தெரியுது. அதனால இவர்கள் வந்து கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனவர்களாய், கிறிஸ்து வந்து என்றைக்கு நீங்கள் வந்து அவர் வந்து உங்களை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர், அவர் தேவன் என்று இல்லை என்று வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கிறிஸ்துவுக்கு கனப்படுத்த மாட்டீங்க. கிறிஸ்துவை கனப்படுத்துனீங்கன்னா பிதாவாகிய தேவனை கனப்படுத்த மாட்டீங்க. அப்போ அது சபையே கிடையாது. அப்போ அவங்க என்ன ஆயிடுறாங்க, அதை விட்டு வழுவி போகக்கூடிய ஒரு காரியம். முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பின்னாடி என்ன ஆயிடுது, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கள்ள உபதேசம் வந்ததுனால இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர்,
அவர் ஒரு படைக்கப்பட்டதில் அவர் ஒருத்தர் அப்படின்னு வரும்போது அவருடைய தெய்வீக தன்மையை நிராகரிக்கும் போது அந்த சபை ஒரு ரட்சிக்கப்பட்ட சபையாக இல்லாமல் ஒரு எல்லாவற்றையும் விட்டு போன சபையாக இருக்கிறது. இன்றைக்கும் அது எந்த சபையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை நிராகரிக்கிற எதுவும் சபையே இல்லை. கிறிஸ்து பேரில் இயங்கலாம், தேவன் பேரில் இயங்கலாம், ஆனால் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காரியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ இந்த கடிதத்துக்குள்ளே போவோம். எழுதியவர் யார்? அவர் என்ன சொல்றார் தன்னை பற்றி? லவோதிக்கா சபையில் உள்ள தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. முதல்ல என்ன சொல்றாரு? அவர் ஆமேன், அவருடைய பெயர். ரெண்டாவது, அவர் என்ன? உண்மையும் சத்தியமும் சாட்சியும் உள்ளவர். மூன்றாவது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர். அதாவது கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை அடையாளம் கொண்டு சொல்லும்போது முதலாவது என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆமேன் என்று சொல்லக்கூடியதா. அதற்கு அர்த்தம் என்ன? இந்த ஆமேன் என்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்மளும் இந்த சபையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆமேன்னு முடிக்கிறோம். என்ன ஆமேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும், சோ பி இட், அப்படியே ஆக கடவுது என்று நாம் ஆமோதிப்பது தான் அர்த்தம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு எபிரேய மொழியினுடைய பதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ஆமேன் என்று சொல்லுவது அது கர்த்தரை குறிக்கக்கூடியது என்பதை பார்க்க முடியும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 65வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான், பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறந்து போயின. இது என்ன? த காட் ஆஃப் ஏமேன், அதாவது ஆமேன் என்று சொல்லுகிற தேவன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு நம்ம தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா? இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்றது ஆமேன் ஆமேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, இல்லை ட்ரூலி ட்ரூலி ஐ சே அன்டு யூ. அப்படின்னா என்னன்னா, கிரேக்க மொழியில் என்ன எழுதியிருக்காங்க? ஆமேன் ஆமேன். அதுதான் அதாவது என்ன? அவர் சொல்லுவது அப்படியே ஆகும். அவர் தான் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை நிறைவேற்றுகிறவர். அவர் தான் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் அவர் ஒப்புதல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதான் ஆமேன் என்று சொல்லுவது. சரியா? அதனால தான் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு ஆமோதிக்கப்பட்டு இல்லை வேலிடேட் என்று சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்படுவது யாரில்? கிறிஸ்துகிட்ட. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறி எங்கே இருக்குது? கிறிஸ்துகிட்ட இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆமேன். அவர் தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய ப்ராமிசஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவனுக்கு மகிமையும் பரிசுத்தத்தையும் கனத்தையும் உண்மையும் சத்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வது என்ன சொல்றாரு? ஆமேன் என்று சொல்லக்கூடியதாக. இரண்டாவது, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அவர் என்ன சொல்றாரு? அவர் சொன்னா அந்த வார்த்தை முழுவதும் நம்பக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்வது எல்லாம் ஒரு பூரணமாய் நிறைவேறக்கூடியது. அது மாத்திரமல்ல, அது நம்பகத்தன்மை உள்ளவர். ஏன்னா அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியாய், அதாவது பிதாவாகிய தேவன் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்பதை நமக்கு சாட்சியாக காட்டியவர் இந்த கர்த்தராகிய கிறிஸ்து. அதை தான் சொல்றாரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா யோவான் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 31வது வசனத்திலிருந்து ஜான் 3:31 33 வரைக்கும் பாருங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்,
பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். நான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அல்லேலுயா. ஏன்னா கிறிஸ்து பேசினார்னா அவர் தேவனுடைய சார்பாக பேசுகிறார். அவருடைய சாட்சி சத்தியம். ஏன்னா அவர்தான், கிறிஸ்து தான், ஆமேன், அவர்தான் ஜீவிக்கிற தேவனாய் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றக்கூடியதாய், அதையெல்லாம் நிலைநிறுத்துகிறவராய், அதை எல்லாம், அதாவது நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதா தேவனுடைய காரியங்களை ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சத்தியமுள்ள தேவன் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, முதலாவது ஆமேன், இரண்டாவது உண்மையும் சத்தியமும் சாட்சி உள்ளவர், மூன்றாவதாக சொல்லுகிறது என்ன? அவர்தான் ஆதியான, சிருஷ்டிகளுக்கு ஆதியானவர். இது ஒரு இங்கிலீஷ்லையும் இல்லை தமிழ்லையும் கூட இதை தவறுதலாக புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அவர் ஏதோ முதலாவது படைக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடியதா. நம்ம யெகோவா சாட்சிகள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இதை அவங்க சரியா புரிஞ்சு கொள்ளாதனால இவங்க சொல்லக்கூடியது. நீங்க கொலோசியர் 1:15 பாருங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், எல்லாம் உருவாக்கப்படுவதற்கும் முன்னாடி இருந்தவர். அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கொலோசிய சபையிலையும் சரி, இங்க லவோதிக்கா சபையிலையும் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், முதலாவது படைச்சாரு, அதுக்கப்புறம் மீதியை படைச்சாரு என்று சொல்லக்கூடியதா. அதாவது அவர் ஆதியிலே இருந்தார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்தார். ஆனால் அவர் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார் என்பது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அவர் படைக்கப்பட்டவராக இது பண்ணிடுவோம். ஏன்னா இந்த வார்த்தை கொஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லும்போது அது வரக்கூடிய அந்த சந்தேகம் வந்துடக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்ம முழு வேத வசனத்தையும் முழுதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்து கொலோசியர் 1:16 பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது? கிறிஸ்துக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். நாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். என்ன? எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எல்லாமே. ஏன்னா அவர்தான் எல்லாத்தையும் படைத்தவர். அவர்தான் நம்மளுடைய எல்லா வாழ்க்கைக்கும் ஆதாரம். அவர்தான் எல்லா படைப்புகளுக்கும் காரணமாய் இருந்தவர். அவர்தான் படைத்தார் என்று சொல்லக்கூடியதாக இதை நம்ம தெளிவா அழகா நெயில் பண்றதா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேசேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 1:4 முதல் 4 வசனங்கள். ஜான் 1:1-4 நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பரிச்சயமான வார்த்தைகள். என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஏன்னா அவர் படைக்கப்பட்டதுன்னு உடனே அந்த இதுக்கு வந்துடக்கூடாது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப அவர்தான் ஆதியில இருந்தவர், அவர்தான் எல்லாத்தையும் படைத்தார், அவர் தேவன், அவர் தேவனாய் இருந்தவர். அப்ப என்னன்னா இது இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை குறிக்கக்கூடியதாக 3 பதத்தையும் உபயோகப்படுத்துறார். இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதுகிற நான் யாரு? நான் தான் கர்த்தராகிய தேவன், ஆமேன் என்று சொல்லக்கூடியவர். அது மாத்திரமல்ல, நான் தான்
கர்த்தருக்கு உண்மையான சத்தியமும் உண்மையும் உள்ள ஒரு சாட்சி. அது மாத்திரமல்ல, நான் தான் என்ன ஆதியிலே இருந்தேன், நான் தான் பிகினிங், நான் தான் ஆதி என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதாக இந்த 3 காரியங்களை சொல்லி தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். அப்ப எழுதினது யாரு? இயேசு கிறிஸ்து. தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள எடுத்துக்கொண்ட 3மே அவர் தெய்வீக தன்மை என்று சொல்லக்கூடியதாக. ஐ ஆம் தி ஏமன், ஐ ஆம் த ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல் டெஸ்டிமனி, விட்னஸ் என்று சொல்லக்கூடியதா. 3வதாக நான் தான் ஐ ஆம் த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன், ஐ ஆம் தி ஆல்பா என்று சொல்லக்கூடியதா. இப்போ கடிதத்துக்குள்ள போறோம். 15வது வசனம் முதல்ல என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை இந்த கடிதத்தில். அவர்களை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. உன் கிரியை அறிஞ்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர்களை வன்மையாக ரொம்ப கொடூரமாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். 15வது வசனத்தில் பாருங்க, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். என்ன? உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். ரொம்ப ஒரு சீரியஸ் ரெபியூக். அதாவது நம்மளால எண்ணி பார்க்க முடியாத ஒரு கடினமான வார்த்தைகளை இங்க இயேசு கிறிஸ்து எழுதுறாரு. ஐ வில் வாமிட் யூ, உன்னைய நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன். என்ன காரணம்? நீ குளிரும் இல்லை அனரும் இல்லை. நம்ம பார்த்தோமா, ஹீராபோலிஸ்ல இருந்து 6 மைல் தூரத்தில் தண்ணி வருது. இந்த தண்ணி சேரும்போது இது நல்ல சூடா இருந்தா ஹீராபோலிஸ்ல இருக்கிறது போல அவங்க உபயோகப்படுத்திருக்கலாம், சூடாவும் இல்லை. நல்ல குளிர்ந்த நீரா வந்திருந்தா அவங்க உபயோகப்படுத்திருக்கலாம், அதுவும் இல்லை. ரெண்டும் கெட்டானா குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுலா வர்றதுனால இது அவங்களோட தாகத்தையும் போக்கல. அது மாத்திரமில்ல, இந்த தண்ணியை குடிக்கிறவங்கள வாந்தி வர்ற மாதிரி இந்த தண்ணி போயிடுச்சு. ஏன்னா தண்ணியில சுத்தமும் இல்லை. அது மாத்திரமில்ல, இந்த தண்ணி என்ன வந்துருச்சு, இந்த கால்வாய் வழியா வரும்போது எல்லா அழுக்கு எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இவங்களால் அதை குடிக்கவும் முடியல. அதனால அவர்கள் என்ன அவங்களாலே குடிக்க முடியாம வரும்போது இப்ப ஆண்டவர் அந்த உதாரணத்தை எடுத்து அவங்களுக்கு எழுதுறாரு. நீ எப்படி உனக்கு ஹீராபோலிஸ்ல இருந்து வர்ற தண்ணி உன்னைய அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ வாந்தி எடுக்கிற அந்த தண்ணியை குடிச்சா உனக்கு வாந்தி வருதோ, அதே போல நீ சபையாயிருக்கிற நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறதுனால எனக்கு உன்னைய பார்க்கும்போது எனக்கு வாந்தி வருது. நீங்க எபேசு சபையில சொல்லும் போது நீ முதல் அன்பு ஆதி அன்பை விட்ட, அதனால எனக்கு ரொம்ப வருத்தம். அடுத்து என்ன, உலகத்தாரோடு இணைந்த மக்களை குறித்து அவர் அவருக்கு கோபம் இருந்தது. அடுத்து உலகத்தாரோட பாவத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு சொல்லும்போது என்ன, நான் எனக்கு உங்க மேல ஒரு கோபமா இருக்கு, வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இந்த சபைக்கு சொல்லும்போது நான் உங்களை வாந்தி பண்ண, உங்களை நினைச்சாலே எனக்கு வாந்தி வருது. சிலருக்கு வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் இந்த மாசமா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வாந்தி வரும். ஒரு சிலருக்கு தாங்க பிடிக்காத ஆகாரத்தை உட்காந்து முன்னாடி சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு வாந்தி வரும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பார்த்தாலே, உங்களை நினைச்சாலே எனக்கு வாந்தி வருது. யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய கிறிஸ்து பேர்ல நடக்கிற சபை, அந்த சபையை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, உங்களை நினைச்சாலே எனக்கு வாந்தி வருது. என்ன ஒரு கொடுமையான சபை பாருங்க. அவங்கள பாராட்டுறதுக்கு இது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்து 17வது வசனம் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறது என்பதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால். என்ன, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திர, குருடே, நிர்வாணி. தரித்திர, குருடே, நிர்வாணி.
என்ன ஒரு அப்ப என்னன்னா, இவர்களை ஒரு அடையாளம் காட்டலன்னா, தே ஆர் த ஹிப்போக்ரைட்ஸ். அவர்கள் மாய் மாலம் பண்ணுகிற ஒரு நடிகர்களாய் இருக்கக்கூடிய சபை என்பதை பார்க்க முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு கிறிஸ்தவனும் இப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் தரித்திரனா இருக்க முடியாது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் குருடரா இருக்க முடியாது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் நிர்வாணியா இருக்க முடியாது. ஆவிக்குரிய முறையில சொல்றேன். அப்ப என்ன, இந்த சபை கிறிஸ்தவர்கள் இல்லாத சபை. எப்படி? கிறிஸ்தவர்களே இல்லாத ஒரு சபை நடக்குது. ஆனா என்ன, அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க ஐஸ்வர்யவான். அவங்க பூமிக்கு அடுத்த ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? நாங்க ஐஸ்வர்யவான், அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நாஸ்டிசம் என்று சொல்லக்கூடிய, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எப்பவுமே இந்த பணக்காரங்கிட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள்லாம் ஒரு ஒரு எலைட் கிளாஸ், நாங்கள்லாம் கொஞ்சம் உயர்ந்தவங்க, அதனால நாங்கள் பேசுறதே உங்களுக்கு புரியாத மாதிரி பேசுவோம், நாங்கள்லாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த நாஸ்டிசம் என்று சொல்லக்கூடியதா ஆண்டவரை அறியாதவர்கள். அது என்னன்னா, அந்த கிரேக்க மொழியினுடைய பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, டு நோ, அறிந்து கொள்வதற்காக. அப்ப இந்த சபை என்ன, நாங்கள்லாம் பணக்காரங்க, அப்ப நாங்கள்லாம் வேற லெவல் பிரதர், நாங்கள்லாம் எங்களுக்கு வேற வேற காரியங்கள்லாம் தெரியும், நாங்க ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஒரு ஆழமான காரியத்தை பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்க என்ன பார்த்தாங்க? தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று பார்த்தாங்க. அதனால நாங்க என்ன, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்கு, அதனால நாங்க என்ன பார்க்கிறோம்? எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட நிறைய பேர் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு நல்ல வீடு, நல்ல காரு, நிறைய பேங்க்ல பணம் நிறைய இருந்து நல்லா இருந்தாருன்னா என்ன சொல்றாங்க? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இல்ல, ஆசீர்வாதம் என்பது என்ன? நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வு பெற்றிருப்பதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு இந்த பூமியில என்னென்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களை என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு. அவ்வளவுதான். அதான் அது ஒழிய நீங்க யாருமே நம்ம யாருமே நம்மளுடைய இந்த பூமிக்கு அடுத்த ஐஸ்வர்யத்தை நம்ம யாரும் எடுத்துட்டு போக போறதே கிடையாது. அப்ப என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே நாம் ஒரு நல்ல குட் ஸ்டூவர்டா, ஒரு நல்ல உக்கிரானக்காரனா அதை எப்படி தேவனுடைய நாமத்துக்கு, தேவனுடைய நாம மகிமைக்கு எப்படி உபயோகப்படுத்த முடியும் என்று பார்க்கக்கூடியதான். ஆனா இவர்கள் என்ன பார்த்தாங்க? தங்களுக்கு அந்த இது வந்த உடனே, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் வந்த உடனே ஒரு பெருமை, எங்களால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியதா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துவே உருவாக்கப்பட்டவர் தான், அதனால கிறிஸ்து உருவாக்கப்பட்டதுனால அவரும் ஒரு நம்மளை போல உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன பண்ணாங்க? ஒரு கிறிஸ்துவை பின்பற்றாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட கிறிஸ்து ஒரு ஆளுன்னு சொல்லி வரும்போது அவர்கள் ஒரு பொய்யான கிறிஸ்துவை வணங்குறாங்க. அப்படி ஒரு பொய்யான கிறிஸ்துவை வணங்குவதன் மூலமாய் அவர்கள் ஒரு பொய்யான தேவனை வணங்குகிறாளே ஒழிய மெய் தேவனை அல்ல. ஏன்னா இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இல்ல சில மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் என்ன, இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு இருக்கு. நம்ம பார்க்கிறதுல என்ன, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா ஒரு சில இதனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய விசுவாச அறிக்கைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மாமன் சர்ச் பாருங்க, யெகோவா விட்னஸ் பாருங்க, இப்படி நிறைய மக்கள்லாம் என்ன, இயேசு கிறிஸ்து தேவன் என்று அதை மறுக்கக்கூடிய ஒரு காரியம். சமீபத்தில் ஒரு சில மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் விலகினதை நான் பார்த்தேன், அவங்களுடைய அறிக்கைகளை பார்த்தேன். அவங்க என்ன, இந்த LGBT என்று சொல்லக்கூடியது, சிலர் அபாஷன், சிலர் வேறு சில சமூக மாற்றங்கள்ல வேத வசனத்திற்கு எதிராக இவர்கள் செய்கிறார்கள் என்று வெளியே வர்றதை பத்தி சொல்றாங்க. அது எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனா இவர்கள் என்ன செய்யலைன்னா, இந்த மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் என்று சொல்லி கிறிஸ்துவையும் வேத வசனத்தையும் தூசிக்கும் போது இவங்க வெளியே வரல. அப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் நாம் கனப்படுத்தக்கூடியவங்களாய் இருக்கும் போதுதான் நம்ம தேவனை கனப்படுத்தக்கூடியவங்களாய், தேவனை மகிமை செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். இவங்க என்னவா இருந்தாங்க? இந்த லவோதிக்கேய சபையில் இருந்தவங்க நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்க கூடியவங்க, தரித்திர, குருட, நிர்வாணி. ஏன்னா இவர்கள், அதனாலதான் சொன்னேன், இந்த சபையில கிறிஸ்தவர்களே இல்லை, இது பூரா கிறிஸ்தவ அல்லாத மக்கள் தான்
சேர்ந்து கொண்டு அவங்க என்ன, நாங்கள் ஐஸ்வர்யவான் என்று சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன, ஆவிக்குரிய முறையில் தரித்திரர்களை விட மோசமாக இருக்கிறாங்க, மறந்துட்டாங்க. அவங்க நாங்கள் நல்லவங்கன்னு, நான் நல்லா அழகாக இருக்கேன்னா, ஆனால் அவங்க ரெச்சட் என்று சொல்லக்கூடிய நிர்பாக்கியம் உள்ளவங்களா. அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்களை பார்த்து எல்லாம் பொறாம கொள்கிற அளவுக்கு இருக்கிறோன்னா அவங்க நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, நீ எல்லார காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவனாக இருக்கன்னு. அவங்க என்ன, எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ குருடனாக இருக்க. அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க நாங்கள் நல்ல அழகான, ஏன்னா பணக்காரன் இல்லையா, நல்ல அருமையான, ஏன்னா அங்கே உள் கிடைக்குதா, நல்ல அருமையான கம்பளி கிடைக்குதா, அதனால் நாங்கள் நல்லா உடம்பு உடுத்திருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம் பிரதர், நாங்கள் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்ல, நிர்வாணியாக இருக்கிற, ஆவிக்குரிய முறையில் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது இதிலிருந்து என்ன தெரியுது, இந்த சபையில் கிறிஸ்தவர்களே இல்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட சபைகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க. 18 20 வரைக்கும் வாசிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நீ ஆகையால் ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். 3 காரியம் சொல்றார் 18ஆம் வசனத்துல. என்ன, நீ என்னவா இருக்கிற, நீ தரித்திரனா இருக்கிற, ஆனா என்ன பண்ற, ஐஸ்வர்யவான்னு சொல்ற. ஆனா நீ ஐஸ்வர்யனா ஆகும்படிக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு பொன்னில் புடமட்ட ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்குறேன். அப்போ என்ன, அது ரட்சிப்பை குறித்து சொல்லக்கூடியது. 2வது, நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, ஆவிக்குரிய முறையில் நிர்வாணமாக இருக்கிற உனக்கு நான் உடை உடுத்தி விடுறேன். 3வது, நீ குருடனாக இருக்கிற உனக்கு நான் கலிக்கம் போடுறேன். அதன் மூலமாக நீ பார்வையிடக்கூடிய 3 காரியம் சொல்கிறார். நீ ஐஸ்வர்யவனாக நினைக்கிற, ஆனால் ஐஸ்வர்யவானில் நீ ஏழையாக இருக்க, தரித்திரனா இருக்கிற. நான் உன்னை ஐஸ்வர்யன் ஆக்குறேன், நீ வா, நான் உனக்கு ஐஸ்வர்யான் ஆக்குறேன். 2வது, நீ என்கிட்ட வா, நீ என்னவா இருக்கிற, நிர்வாணியா இருக்கிற, நான் உனக்கு உணவு கொடுத்துறேன். 3வதா என்ன, நீ குருடனா பார்வை இல்லாமல் இருக்கிற, நான் கலிக்கம் போடுறேன். அதன் மூலமா நீ பார்வையிடக்கூடிய 3 காரியத்தை சொல்றார். முதலாவது காரியம் பாருங்க, ஏசாயா 55வது அதிகாரத்தில் 1வது வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என்ன ஆண்டவர் என்ன சொல்றார், ரட்சிப்புக்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அங்க தாகமா இருக்கிறவங்களா நீங்க வாங்க. எவன் ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன். இயேசு கிறிஸ்து யோவான் 7வது அதிகாரம் 37 வசனம் ரொம்ப அழகா சொன்னாரு. அப்ப என்ன, நீ தாகமா இருக்கா, நீ என்கிட்ட வா. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்ப என்ன, நீங்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் என்பது உங்களுடைய நித்திய வாழ்வு, உங்களுடைய ரட்சிப்பு என்பதை தேவன் அழகாக சொல்றார். ஏன்னா உன்னுடைய உலக ஐஸ்வர்யம், நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உனக்கு தேவை ரட்சிப்பு. ஏன்னா அந்த ரட்சிப்பு என்கிட்ட தான் இருக்கு. உன் பணம் வாங்காது, உன்னுடைய பொருள் வாங்காது, உன்னுடைய ஆஸ்தி வாங்காது, உன்னுடைய அந்தஸ்து வாங்காது. ஏன், நீ தாகமா இருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகமா இருந்து என்கிட்ட வந்தேன்னா நீ ரட்சிக்கப்படுவ என்று சொல்லக்கூடியதா. அப்ப நீ என்ன என்கிட்ட வரணுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. இதை சொல்லும்போது பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப என்னன்னா, இந்த திரும்ப நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்ப்போம்.
இந்த அக்கினியினால புடமிடப்பட்ட பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவது, நீ யாரெல்லாம் என்கிட்ட வர்றையோ அது போல நீ சோதிக்கப்படுவ, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு பொண்ணை கொடுக்குறேன், உனக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்குறேன், உன்னை நான் என்னுடைய வெண் வஸ்திரத்தின் மூலமா உனக்கு நீதி என்கிற வஸ்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்றத நீங்க முழுவதும் வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய பார்க்க முடியும். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் இவர்களே, இப்படி மறுபடியும் நம்ம பார்த்து கொண்டே இருக்க முடியும். இது பூரா என்ன? ரட்சிப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது, நான் உனக்கு வஸ்திரம் கொடுக்கிறேன். ஏசாயா 61:10 பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுப்பித்து நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்ப வஸ்திரம் என்பது என்ன? நீதியின் வஸ்திரம். நீங்கள் தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று கொடுக்கக்கூடிய நீதியின் வஸ்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம இதை பார்க்கிறோம். என்ன? நம்ம ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம், நம்மளுடைய நீதி இல்லைன்னா அழுக்கான கந்தலான துணி என்று பார்க்கிறோம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றது என்ன? நான் உனக்கு வஸ்திரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன? நீ நிர்வாணியா இருக்கிற. ஏன்னா தேவன் முன்பாக தேவன் நீதி இல்லாம இருப்பது நிர்வாணமாய் இருப்பதற்கு சமம். அதனால நான் என்ன பண்றேன்? உனக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கிறேன். அதன் மூலமாய் நீ தேவன்கிட்ட வர முடியும். முதலாவது, உனக்கு ரட்சிப்பு என்ன? நீ வா, பொண்ணுனால சோதிக்கப்படக்கூடிய நீ தரித்திரனா இருக்கிற, உன்னை ஐஸ்வர்யானா ஆக்குறேன். எது ஐஸ்வர்யம்? ரட்சிப்பு. ரெண்டாவது, நீ நிர்வாணியா இருக்கிற, உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? என்னுடைய நீதியின் வஸ்திரத்தை கொடுக்குறேன். அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்துவதன் மூலமா நீ என் முன்னாடி நிற்க முடியும். மூன்றாவதாக, நீ குருடனா இருக்கிற, இப்போ நீ பார்வை அடையும்படிக்கு உனக்கு கண்ணில் களிக்கம் போடுறேன். இப்போ என்னன்னா, இது அந்த பிரிகியா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்த மொத்த ஏரியாவுக்கு பேர் பிரிகியா என்று சொல்லக்கூடிய பகுதி. இங்க நம்ம அந்த ஆதி நாட்களில் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, முன்னாடி இந்த கண்ணில் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு கட்டி இருக்கும், அதை தேய்ச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்து இந்த பூசி விடுவாங்க, ஒரு களிம்பு போடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு களிம்பு போடுறேன், களிக்கம், நான் உன் கண்ணில் களிக்கம் போடுறேன். இந்த நாட்களில் அது இல்லை. முன்னாடிலாம் நம்ம அதில் உடனே கல்லில் தேய்ச்சி ஒரு தண்ணியை வச்சு அதை எடுத்து ஒரு இது மாதிரி சாந்து மாதிரி போட்டுருவாங்க, கண் கட்டி போகிறோம். ஏன்னா கண் கட்டி வந்துச்சுன்னா பார்வை தெரியாது, அதுக்காக அந்த கண் கட்டிக்கு ஒரு இது போடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிரிகியன் பவுடர் போடுறதா. அப்போ இங்கே ஆண்டவர் இந்த 3 காரியம் சொல்றது என்ன சொல்றாரு? ட்ரிபிள் ஃபோல்டு வே ஆஃப் கிவிங் சால்வேஷன். ஏன்னா 3 விதமான ரட்சிப்பை குறித்து சொல்றாரு. முதலாவது, நீ ஐஸ்வர்யவானானோ, நீ தரித்திரனா இருக்கிற, நான் என்ன சொல்றேன்? வெள்ளி பொண்ணுனால சோதிக்கப்பட முடியாத அந்த ரட்சிப்பை உனக்கு கொடுக்குறேன். நீ நிர்வாணி, நீ மறந்து நிற்க முடியாது, தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதற்காக நான் நீதியின் வஸ்திரத்தை உனக்கு கொடுக்குறேன். நீ நீதியின் வஸ்திரம் தரித்து கிறிஸ்து முன்னாடி தேவன் முன்பாக நிற்க முடியும். மூன்றாவதாக, இப்போ உனக்கு கண் பார்வையில் என்ன? தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை உன்னால பார்க்க முடியல, நீ மாம்ச பிரகாரமான பார்வையில் இருக்கிற, அதனால உன்னுடைய கண் பார்வை உனக்கு மூடி இருக்கு. இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு களிக்கம் போட போறேன். நீ தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாய், தேவன் யார் என்ற வெளிச்சம் வரக்கூடியதா. நான் யோவான் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும், ஒரு பிறவி குருடன் அவன்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றான்? எனக்கு ஒன்று தான் தெரியும், நான் முன்பு குருடனா இருந்தேன், இப்ப பார்வையடைந்தேன். I was blind but now I can see. அதுபோல உனக்கு அந்த ஒரு வெளிச்சம் உண்டாகக்கூடியதா, ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் நீ மாற முடியும் என்று சொல்லுவதை இங்க நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ரட்சிப்புனாலதான் ஐஸ்வர்யனாக முடியும். உனக்கு ஐஸ்வர்யம் என்பது ரட்சிப்பு. அதனாலதான் இந்த நாட்கள்லயும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாம என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவரே எனக்கு அத்தனை பெட்ரூம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த கார் வேணும், ஆண்டவரே எனக்கு வேணும். இல்லைங்க, எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு தான் என்ன விலைமேற விலையே கிடையாது. அதற்கு ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாது. அவ்வளவு விலையுயர்ந்த அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களை என்னையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றியது. ஏன்னா 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் சொல்லும்போது, கிறிஸ்து ஐஸ்வர்யவானாய், கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார், அதன் மூலமாய் நாம் ஐஸ்வர்யவானோம் என்பது உங்களுக்கு வீடு கொடுக்கிறதுக்கு, கார் கொடுக்கிறதுக்கு இல்ல, அந்த ஐஸ்வர்யம் நித்திய வாழ்க்கை தேவனோடு இருக்க போகிறது
என்கிற நித்திய வாழ்க்கையை கொடுத்தது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்து 19வது வசனம். இங்கதான் நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்க, இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதினது நினைக்கிறாங்க. இல்லை, நீங்க நல்லா, ஏன்னா இந்த வசனத்தை கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். இதுவரைக்கும் பார்த்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா ஒரு வசனத்தை எடுக்கக்கூடாது. அடுத்து 2 வர்ற வசனமும் நம்ம நிறைய உபயோகப்படுத்துறோம், ஆனால் அது இல்லை. நீங்க தயவுசெய்து கவனமாக கேளுங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இப்போ என்ன நினைக்கிறோம், இப்போ யாரோ இருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறாரு, அதனால இது கிறிஸ்தவங்க இருக்காங்க. இல்லை. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி இந்த மொத்த உலகத்தை நேசித்து தன்னுடைய குமாரனை கொடுத்தாரோ அதே பதத்தில் சொல்லக்கூடியதான் இங்க. என்ன, நீங்களும் நானும் ஆண்டவரை அறியாம தூரமா இருந்தோம். நம்ம எப்படி நம்ம ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சு கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசங்கங்கள் மூலமா, வேறு மக்கள் மூலமா நமக்கு பிரசங்கிக்கப்படக்கூடியது. நம்ம யோவான் 16வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை குறித்து 2-3 சண்டைக்கு முன்னாடி பார்த்தோம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமா வந்து எப்படி உலகத்தை கண்டித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லக்கூடியதா. நம்மளுடைய வேத வசனத்தின் மூலமா நம்மளை என்ன பண்ணுவாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினாலே பாவத்தை குறித்து யோவான் 16:8-9 பார்க்கிறோம். அப்ப என்ன, நம்ம விசுவாசிகளாய் மாறுவதற்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தையை போதித்தாரோ அதே போல இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், நீ என்னை விசுவாசிக்காத இருக்க உன்னையும் நேசிக்கிறேன். ஏன்னா நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்காம இருக்கும் போதும் தேவன் நம்ம மேல அன்பு வைத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு நம்ம இருக்கக்கூடிய. அதே தான் இங்கேயும் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்களேன். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அருளத்தக்கதாகும். ஏன்னா ஆண்டவரை அறியாத மக்களும் அவர்களை அறிந்து கொள்வதற்கு, அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்கு சத்தியத்தை போதிக்கக்கூடியதா. அதைத்தான் இங்க சொல்றாரே ஒழிய இந்த சபையில யாருமே கிறிஸ்தவர் இல்லை. இங்க வந்து அகாப்பே என்ற பதம் உபயோகப்படுத்தல, அதுக்கு பதிலாக பிலியோ என்கிற பதம் தான் உபயோகப்படுத்திருக்கு. ஏன்னா அது வந்து மொத்த உலகத்தை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு. அகாப்பே அன்பு என்பது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது 19வது வசனத்திலிருந்து இது கிறிஸ்தவர்கள் இல்லை, பொதுவான மக்களை ஆண்டவர் நேசிக்கிற நேசத்தான் சொல்லிட்டாரு. அடுத்து 20வது வசனம். இந்த வசனம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன பண்ணணும்னா, இந்த வசனத்தை பொதுவாக பார்க்கக்கூடாது, நம்ம தெரிஞ்ச பார்க்கணும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது என்ன சொல்றாரு? இப்ப யார் தட்டுறா? இயேசு கிறிஸ்து தட்டுறாரு. ஏன்னா கடிதல் தருவார், அவர் தானே சொல்றாரு நான் தட்டுறேன்னு. எங்க இருந்து தட்டுறாரு? ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த வசனத்தை எப்படி சொல்லுவோம், உங்க இருதயத்தை தட்டுறாருன்னு சொல்லக்கூடியது சொல்லுவோம், இந்த வசனத்தை எடுத்து சொல்லுவோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எங்க இருந்து தட்டிக்கிட்டு இருக்காரு? சபையினுடைய கதவை தட்டுறாரு, சபைக்கு வெளியே நிற்கிறார். நம்ம இன்னொரு பிரசங்கத்தில் இந்த ஒரு படம் காட்டும் போது நான் காட்டினேன், இந்த கதவுக்கு வெளியே இருந்து ஹேண்டில் இருக்காது. இந்த சபையினுடைய கதவுக்கு வெளியே இருந்து இருக்கா, உள்ள இருக்கவங்க தான் திறக்கணும். இப்ப ஆண்டவர் சபைக்கு வெளியே இருக்கிறார். வெளியே இருந்து என்ன சொல்றாரு? நான் கதவை தட்டுறேன். எப்படி சபையினுடைய சீரழிவு எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. 7 சபைகளுக்கு மத்தியில் உலாவுகிற தேவன் இப்ப சபைக்கு வெளியே நிற்கிறார். நம்ம அடுத்த வாரம் இந்த 7 சபையினுடைய ஒரு பொதுவான கன்க்ளூஷன் பார்ப்போம். ஒவ்வொரு சபையில என்ன இருந்தது, எந்த அளவுக்கு சபை கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்து போய் எப்படி இங்க வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புனால தொடங்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்துவை உன்னதமாக வைத்த சபை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப கிறிஸ்து வெளியே நிற்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதுலேயோ வந்திருக்கும். ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து வெளியே உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சபைக்கு வெளியே உட்காந்து ரொம்ப பிரயாசப்பட்டு சொன்னாராம், என்னை உள்ளுக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, நீங்கள் இருக்க மாட்டேங்கிறான். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்தாராம், என்னப்பா எதுக்கு இவ்வளோ தூரம் நீ ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த மாதிரி என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, நான் எப்படியாவது போய் ஆண்டவரை பார்த்து ஆராதிச்சிடணும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம்.
அப்போ அவர் சொன்னாராம், நானும் உள்ளே போயிருந்தான் பார்க்குறேன், என்னையும் கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறேன். நீங்கள் யார்? நான் தான்ப்பா நீ கேட்ட இயேசுனாராம். இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படி ஆகிப்போச்சு. வருத்தமான காரியம், தேவன் மனம் முடிந்து போகிற காரியம். அதனால தான் சொன்னார், உன்னைய நினச்சாலே எனக்கு வாந்தி வருதுன்னு. எப்படி? உங்கள் சபையை நினச்சாலே எனக்கு வாந்தி வருது. ஏன்னா நான் வெளியே நிற்கிறேன், நான் கதவை தட்டுறேன், என்னைய கூப்பிட்டு என் கூட போஜனம் பண்ண நீங்கள் யாரும் இல்லை, என் கூட போஜனம் பண்ண யாருமே இல்லை. அதனால் நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்புங்க. முடிவாக என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, 21வது வசனம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயங்கொள்ளுகிறவன் யாருன்னு பார்த்தோம். யாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவன் தான் ஓவர் கம்மர். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் பார்க்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் யாரு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறவர்கள் தான் அது. அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பி வந்தா நான் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பேன். அப்போ நீயும் என் கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்க முடியும். தேவன் கூட அரசாளுகிறவர்களாய். எபேசியர் 2வது அதிகாரம் 7, 8, 9வது வசனத்தில் பார்க்கிறோம். கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. என்ன பண்ணாரு? அவர் உன்னதங்களிலே அவர் பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்தவராய் இருந்த உங்களை உயிரோடே எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்துவோடு நம்மை உட்காரக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்காரு? தேவனுடைய வலது பாரிசத்துல சகலத்தையும் ஆளுகிறவராய், சகலத்தையும் வழிநடத்துகிறவராய், சகலத்துக்கும் ஏகாதிபதியாய் இருக்கிற அந்த கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற அந்த தேவனுடைய சிங்காசனத்துல நான் உங்களை உட்கார வைப்பேன்னு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, யாரெல்லாம் ஜெயம் கொண்டவர்களாய் வருகிறோமோ, நம்ம எல்லாருக்கும் அங்க தேவனுடைய வலது பாரிசத்துல உட்காரக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு போய் வைக்கக்கூடியதா ஆண்டவர் சொல்லக்கூடியது. அப்ப என்ன? நம்ம ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்த போதும் நம்மை தேடி வந்து நம்ம பரிசுத்த ஆவியின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை கண்டித்து உணர்த்தி நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன்கிட்ட நம்ம மனம் திரும்பி வரும்போது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை தேவனுடைய வலது பாரிசத்துல தேவனோடு அவரோட சிங்காசனத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். யோவான் அங்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோகத்தில் அங்க சிங்காசனத்துல சத்தங்கள் உண்டாகின என்று சொல்லக்கூடியதாய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நாம் எல்லோரும் அவரோட கூட சேர்ந்து அரசாளுகிறவர்களாய், நாம் அவருக்கென்று வாழுகிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறாரு. அப்ப இந்த லவோதிக்க சபை என்ன? இந்த நாள் நம்ம பார்க்கிற இந்த லவோதிக்க சபை ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத ஒரு மோசமான சபையா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியான சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு நீ கேட்குதா? நான் ஒரு காரியத்தோட சொல்லி முடிக்கிறேன். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அனலும் இல்லை வெதுவெதுப்பா, குளிரும் இல்லை வெதுவெதுப்பா இருக்கேன்னு. குளிராக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஆனால் அனலாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்கள். தண்ணீரை 99 டிகிரிக்கு நீங்கள் எடுத்து வரைக்கும் நீங்கள் எவ்வளவு சூடாக இருக்கீங்க முக்கியம் இல்லை. நீங்கள் 80 டிகிரி இருந்தாலும் சரி, 90 டிகிரி இருந்தாலும் சரி, 91 டிகிரி இருந்தாலும் சரி, ஃபாரன்ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 210 இருந்தாலும் சரி, 208 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ பிரயோஜனமாக மாறுவீங்க தெரியுமா? 99 இருக்கும்போது இல்லை, 100 டிகிரி வரும்போது, 212 டிகிரி ஃபாரன்ஹைட் வரும்போது தான் நீங்கள் என்னவா மாறுவீங்க? எப்படி தண்ணீர் நீராவியாக மாறுகிறதோ அந்த நீராவியாய் மாறி அது என்ன பண்ணுது? தண்ணீராக இருக்கிற வரைக்கும் அது வெறும் தண்ணீராக தான் இருக்குது.
எனக்கு அருமையான தண்ணீராக இருக்குது, தண்ணீராக தான் இருக்குது. ஆனால் அது அடுத்த நிலைக்கு போகுது எங்கே? 100 டிகிரியில் தான் போகுது. 100 டிகிரியில் போகும்போது அது அவ்வளோ பெரிய ஸ்டீம் என்ஜினை நகட்டக்கூடியதாய், எவ்வளவு எடையுள்ள ஒரு பெரிய ஒரு காரியம் இருந்தாலும் அதை நகட்டக்கூடியதாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அடுத்த முறை டீ போடும்போது, நீங்கள் கெட்டில் பாயில் பண்ணும்போது நல்லா சிந்திச்சு பாருங்கள். இது முழுமை வருவதற்கு 90 டிகிரியிலேருந்து இது இப்படியே கொதிக்கும். இது நல்லா கொதிக்கும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களோட நிலை இந்த கொதிக்கிற நிலையிலே நின்றுறாங்க. எப்படி கொதிக்கிறோம்? நல்லா ஆடல் பாடல் துதி அது இதுன்னு சொல்லி கொதிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை மாறுறதில்லை. எனக்கு அருமையானவில்லை, நீங்கள் 95 டிகிரியாக இருக்கீங்களா, 98 இருக்கீங்களா, 99 இருக்கீங்களா, கொஞ்சம் வேறுபாடு வரலாம். 80 டிகிரிலேருந்து எவ்வளோ வேணாலும் வேறுபாடு வரலாம். ஆனால் அது 100 டிகிரியாக மாறி நீராவியாக மாறும்போது தான், அடுத்த நிலைக்கு மாறும்போது தான் அது பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? That one extra degree makes a big change. That one extra degree, அந்த ஒரு டிகிரி அது நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் 98 இருக்கீங்களா, 90 இருக்கீங்களா முக்கியம் இல்லை, 99 வரைக்கும் வந்திருக்கலாம். அந்த ஒரு டிகிரி உங்களை இன்றைக்கி ஆண்டவர் எதை விட்டு கொடுக்க சொல்கிறாரு? ஆண்டவர் உங்களை எந்த நிலைமைக்கு மாற சொல்கிறாரு? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்துக்கு மாறுறீங்களா? உங்களுடைய சுயத்தை விட்டு கூட, தண்ணீர் தன்னுடைய சுயத்தை விட்டு ஒரு நீராவியாய் மாறும்போது தான் தேவனுக்கென்று பிரயோஜனப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு மாறும் வரைக்கும், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறும் வரைக்கும், முழுமையாய் மாறும் வரைக்கும் உங்களால் தேவன் நியமித்த கிரியையை செய்ய முடியாது. நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியாது. நீங்க கொதிக்கலாம், நீங்க ஐயோ அனலா இருக்குதே, அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, மாறலாம். இல்லை நீங்க அப்படியே மிதமான வெப்ப சூழ்நிலையில அதுவும் இல்லாமல் இதுவும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலாம், திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என் வேலையை பார்க்கலாம், இப்படி இருக்கலாம். இல்லை, எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் சதா காலமும் சதா நேரமும் கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடியாய் அடுத்த நிலைக்கு மாறக்கூடுவதற்கு இன்றைக்கு ஒரு சிலருக்கு 1 டிகிரியோ 2 டிகிரியோ உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அருமையானவர்கள், அப்படி மாறும்போது தான் நாம் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ முடியும். இன்றைக்கு உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு கொதிக்கல இருக்கிறீங்களா, இல்ல கொதியா இருக்கிறீங்களா, இல்ல அடுத்த நிலைக்கு மாறிவிட்டீர்களா? நான் என் சுயத்தை வெறுத்து எவனொருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறானோ அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் அடுத்த நிலைக்கு மாற வேண்டும் ஆண்டவரே. நான் இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் நீராவியாய் மாறி ஆண்டவரே, அவ்வளவு வல்லமையுள்ள அந்த பெரிய என்ஜினை அப்படியே லகுவாக ஓட்டக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியாய் தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறவனாய் என்னை மாற்றக்கூடிய அந்த ஒரு தேவ அபிஷேகம் எங்களுக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் எங்களுக்காய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. சில நேரங்களில் சிலர் ஆண்டவரே நாங்கள் 80 டிகிரியில இல்ல 90 டிகிரியில இருந்துடும், இல்ல ஒரு சிலர் கொஞ்சம் 98 வரைக்கும் கூட வந்துடுறோம் ஆண்டவரே. ஆனால் கடைசி ஒரு காரியத்தையோ இல்ல 2 காரியத்தையோ விட்டுவிட முடியாமல் ஆண்டவரே நாங்கள் கொதி நிலையில இருக்கக்கூடிய இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த 100 டிகிரி வரக்கூடியதாய், 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரக்கூடியதாய் அவர்கள் நீராவியாய் மாறக்கூடிய ஒரு கிருபை இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்படி மாறும்போது உமக்கென்று வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பட்ட நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.